வணக்கம். என் பேர் லோகேஷ். இந்த ஒளிப்பதிவு வெஃபிக்காக வில்லேஜ் எஜுகேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய கிராமப்புற கல்வி ஏவுதள மையம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, மனித இனம் உலகம் கவர்ந்த கதை. அதாவது முதல் மனுஷன் எங்கே உருவானா, அவன் உலகம் முழுக்க எப்படி பரவுனா, அவன் மேற்கொண்ட பயணம் எப்படி இருந்தது என்பதை பற்றினது. சுமார் 7 வருடங்களுக்கு முன்பு IBM என்கின்ற நிறுவனமும் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் அப்படிங்கிற நிறுவனமும் சேர்ந்து மேற்கொண்ட ஒரு முயற்சி, இது ஒரு ஆராய்ச்சி. இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு உங்ககிட்ட ஒரு உலக வரைபடம் இருந்தது அப்படின்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இங்கே உலக வரைபடத்திற்காக ஒரு வழிவகை செய்துள்ளோம். சுமார் 1,30,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் இன்றைய ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தியோப்பியா அப்படிங்கிற இடத்துல உருவானதாக ஆராய்ச்சிகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க உபயோகம் செஞ்ச கருவிகள், அவங்கள இருந்த குகைகள், இடங்கள், அவங்க இறந்த பின்பு அவங்க விட்டுட்டு போன விஷயங்கள், அவங்களுடைய எலும்பு உட்பட பல பொருட்கள் மூலமாக அதனுடைய தேதி சுமார் 1,30,000 ஆண்டுகளுக்கு முன்னது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு கிமு 2012 ஆண்டு பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 2012 ஆண்டில் இருக்கோம். நம்ம பேச போகிறது சுமார் 1,30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இங்கே தான் வந்து முதல் மனித இனம் உருவானதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கே உருவான மனுஷன் சுமார் 60,000 ஆண்டுகள் அந்த நிலப்பரப்பிலேயே வாழ்ந்திருந்தான். அதாவது அங்கே கிடைக்கிற உணவு, அங்கே இருக்கிற நீர்நிலைகள், அதை சுற்றின இடத்துல குகைகள் அமைச்சு தங்குற இடம் அமைச்சு அங்கேயே சுமார் 60,000 ஆண்டுகள் இருந்ததாக ஆராய்ச்சி சொல்லுது. அதுக்கப்புறம் அதாவது ஆப்பிரிக்கா இடத்திலிருந்து சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க மேல் நோக்கி நகர ஆரம்பித்தாங்க. அவங்க தங்கியிருந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். உணவு பற்றாக்குறையாக இருந்திருக்கலாம் அவங்க இருந்த பகுதியில், இல்லை புது இடம் தேடி அவங்க போயிருக்கலாம், இல்லை வேறு குழுக்களாக பிரிந்திருக்கலாம். கருத்து வேறுபாடு மூலமாக வேறு குழுக்களாக பிரிந்து நகர்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதாவது வட ஆப்பிரிக்கா வழியாக இன்றைய ஈஜிப்து நாடில் உள்ள கைரோ நகரம், அந்த வழியாக நைல் நதியை பிடித்து நகர்ந்ததாக கூறப்படுகிறது. இவங்க நகர்ந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து தங்களுடைய தங்குவதற்கு வசதி இருந்ததோ அதை நோக்கியே அவங்க பின்தொடர்ந்து போனாங்க. இவ்வாறு இங்கே வட ஆப்பிரிக்காவின் மேல் பகுதி வரை சென்றவர்கள் அதன் பின்பு நிற்கவில்லை. அதாவது இது வந்து ஒரே கூட்டம் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் போல. நம்ம வந்து சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறப்போ குடும்பங்களாக, அதாவது இந்த பயணத்தை ஆரம்பித்தவன் வந்து முப்பாட்டனாக இருப்பான். அவனுடைய மகன், மகனுடைய மகன், பேரனுடைய பேரன், அப்படி வழிவகையாக நடந்து இங்கே வந்திருப்பார்கள் என்பது கருத்து. ஸோ ஆப்பிரிக்காவிலிருந்து அடுத்த 10,000 ஆண்டுகளுக்குள்
இந்த மாதிரி நிகழ அடுத்த 10,000 ஆண்டுகளுக்குள் இன்றைய அரபு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தார்கள். அங்க இருந்து இரு பிரிவுகளாக பிரிந்திருக்கலாம் என்பது ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்பு. ஒரு பிரிவு ஆசியா வந்ததாகவும் இன்னொரு பிரிவு ஐரோப்பா சென்றதாகவும் கருதப்படுகிறது. காலகட்டம் என்னவென்றால் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இது நடந்ததாக. ஒரு பிரிவு ஐரோப்பா சென்ற பிரிவில் உருவான கலாச்சாரங்கள் தான் கிரேக்க கலாச்சாரம், லத்திய கலாச்சாரம், கிரீக் அண்ட் லாட்டின் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஆசிய வழி வந்தது பல வகை கலாச்சாரங்கள் அங்கே உருவாக தொடங்கின. அரபு நாடுகளில் தங்கியவர்கள் அங்கே ஒரு கலாச்சாரம் உருவாக்கினார்கள். அரபு நாடை தாண்டி இன்றைய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இந்தியா வந்த குழுவினர் இன்னொரு கலாச்சாரமாக உருவெடுக்க தொடங்கியது. இது 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு. தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருந்த மனிதன் சுமார் இன்னும் ஒரு 20,000 30,000 ஆண்டுகளுக்குள் ஆசியா முழுவதும், கிழக்கு ஆசியா, வடக்கு ஆசியா, தெற்கு ஆசியா முழுவதும் கவர்ந்ததாகவும், அது மட்டுமின்றி அங்கிருந்து இன்றைய இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் வழியாக இன்றைய ஆஸ்திரேலியா வரை சென்றுள்ளது. இது அனைத்தும் சுமார் 20,000 30,000 ஆண்டுகளுக்குள் நடந்ததாக ஆராய்ச்சி கூறுகிறது. இங்கே இந்த பிரிவு ஐரோப்பாவுக்கு சென்ற ஒரு பிரிவும் ஆசியாவிற்கு சென்ற பிரிவுகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். எந்த காரணத்தினால் என்பதால் எந்த காரணத்திற்காக என்றால், இவ்வாறு பிரியும் போது மனிதன் பலவிதமான வித்தியாசமான இயற்கை நிலைகளை சந்திக்க நேர்ந்தான். அதாவது ஐரோப்பா சென்றவர்களுக்கு குளிர் ஜாஸ்தி, இந்தியா பக்கம், இந்தியா, பாகிஸ்தான், அரபு நாடுகளில் வந்தவர்களுக்கு வெப்பம் ஜாஸ்தி. அதற்கு ஏற்ப மனிதனின் உடலும் அவனுடைய கலாச்சாரமே அதனால் பாதிக்கப்பட்டது. ஆப்பிரிக்காவில் இருந்தவர்களுக்கு வெப்பம் அதிகம். அதனால் காலப்போக்கில் அவர்களுடைய உடல் அந்த வெப்பத்தை தாங்க 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 அதன் உடலுடைய வாகே மாறியது. உடல் கருப்பானது, உடலில் உள்ள தசை இறுக்கமானது. அதே ஐரோப்பா சென்றவர்கள் பார்த்தால் அங்கே வெயில் கிடையாது. வெயிலுக்காக அவர்கள் ஏங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. வெயில் இல்லாததினால் வெயிலால் ஏற்படும் நன்மைகள் அவர்களுக்கு சேரவில்லை. வெயில் படாத சருமமாகவே அவர்கள் வாழ வேண்டிய கட்டாயம் இருந்தது. எங்கே சிறிதளவு வெயில் கிடைத்ததோ அங்கங்கே அவர்கள் தங்கி ஊர் சமைத்தனர். அது ஒரு முக்கிய காரணம். மக்கள் வெள்ளை நிறமாக இருப்பதற்கு அது ஒரு முக்கிய காரணம். அதே சமயம் ஆசிய வழி இந்தியா வந்தவர்களுக்கு வெப்பம் என்றைக்கும் வெப்பம் பற்றாக்குறை இருந்ததே கிடையாது. அவர்களுடைய தேகம் அந்த வெப்பத்திற்கு ஏற்ப ஒரு மாநிறமாக மாறியது. மேலே செல்ல செல்ல, ஆசியா பிரிவில் வந்த மக்கள் மேலே செல்ல செல்ல அவர்களும் ஐரோப்பா மக்கள் எதை சந்திக்க நேர்ந்ததோ அதை அவர்களும் சந்திக்க நேர்ந்தது. ஆதலால் என்ன ஆயிற்று என்றால், ரஷ்ய பகுதி, சீன பகுதி, ரஷ்ய பகுதிகளில் உள்ளவர்களுக்கும் அந்த சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய அணுமாற்றம், உடலில் ஏற்படக்கூடிய அணுமாற்றம் நிகழவில்லை. நிகழ்ந்தது, அப்படியே நிகழ்ந்திருந்தாலும் வெகு சிறிதளவிலே நிகழ்ந்திருந்தது. இதுவே ஒரு கலாச்சார மாற்றத்திற்கு ஒரு ஆரம்பமாக இருந்தது. இந்தியாவில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் ஐரோப்பாவில் கிடைக்காது. ஐரோப்பாவில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் இந்தியாவில் கிடைக்காது. ஒவ்வொரு நிலப்பரப்பிற்கும் ஒவ்வொரு
ப்ராப்பர்ட்டி என்று ஆங்கிலத்தில் ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபீச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு நிலப்பரப்பிற்கும் ஆஹ், ஒவ்வொரு நிலப்பரப்பிற்கும் ஒரு சிறப்பு இருந்தது என்று கூட சொல்லலாம். ஒரு பற்றாக்குறை இருந்தது என்று கூட சொல்லலாம். அங்கே வாழ்ந்த அந்தந்த மக்கள் அந்த நிலப்பரப்பிற்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை நிலையையும், வாழ்க்கை தரத்தையும், வாழ்க்கை ஆஹ், வகைகளையும் மாற்றிக்கொண்டனர். அடுத்தது சுமார் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியா முழுவதும் கவர்ந்தாகிவிட்டது. கிழக்கு ஆசியா, தெற்கு ஆசியா, வடக்காசியா, ஆஸ்திரேலியா வரை சென்ற மனிதன் அடுத்த நிலையில் ஆசியாவின் கிழக்கு பகுதி, இந்த கடைசியில் சென்று வாழ்ந்திருந்ததாக கருதப்படுகிறது. அதற்கு பின்பு சுமார் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து அவன் அமெரிக்கா புகுந்தான். இன்றைய வட அமெரிக்கா புகுந்தான் என்று கருதப்படுகிறது. இது எவ்வாறு நடந்திருக்கலாம் என்பதற்கு பல கருத்துக்கள் உள்ளது. மிகவும் விவாதத்துக்கு உள்ளான கருத்தும் கூட அது. அதில் மிக பிரதானமாக, அதாவது எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு கருத்தாக எது அப்படின்னா, இந்த பகுதியிலிருந்து இங்கிருந்து உலகம் உருண்டை என்பதால் இங்கிருந்து இங்கே வருவதற்கு ஒரு நேரம் என்பது குறைவு. இங்கிருந்து இங்கு ஒரு சில நூறு மைல்களே ஆகும். சுமார் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் உறைந்து பனிக்காலம் என்று கருதப்படுகிற காலகட்டம் அது. உலகத்தின் தட்பவெப்பநிலை மிக குறைவாக ஆன தருவாய் அது. அப்பொழுது இந்த நீர்ப்பரப்பு நிலப்பரப்பாய் மாறியது, பனிக்கட்டி பரப்பாய் மாறி அதில் கடந்து சென்றான் ஒரு கூட்டமாக கடந்து சென்றான் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. அவ்வாறு இங்கிருந்துதான் முதல் மனிதன் வட அமெரிக்கா வந்ததாக ஆராய்ச்சி கூறுகிறது. இது 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளே வந்தது. இங்கு வந்த முதல் மனிதனைத்தான் அமெரிக்கர்கள் ரெட் இண்டியன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறார்கள். அது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்த மனிதன் அமெரிக்கா முழுவதும் எங்கெங்கெல்லாம் முன்னே சொன்னார் போல் எங்கெங்கெல்லாம் உணவு, எங்கெங்கெல்லாம் நீர், எங்கெங்கெல்லாம் தட்பவெப்ப நிலை சரியாக உள்ளதோ அந்த பாதைகளை பின்தொடர்ந்து வந்து அமெரிக்காவில் முக்கிய நிலப்பரப்புகள் முழுமையையும் கவர்ந்தான் என்று கருதப்படுகிறது. அங்கு இருந்த மனிதன் அடுத்த 5,000 ஆண்டுகளுக்கு, அதாவது சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருந்தான். அவன் பயணம் குடும்பமாக வந்தவர்கள் தங்களுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷன் என்று அழைக்கப்படுகிற அடுத்தடுத்த வழிவகை வந்தவர்கள் தென் அமெரிக்காவின் தெற்கு பகுதி வரை சென்றனர் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. இது நடந்து முடிந்த தருவாய் சுமார் 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு. இங்குதான் அவனுடைய பயணம் முடிந்ததாக கருதப்படுகிறது.